பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் மண் கண்டவன் குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணிய செய்வாய். படைப்போர் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் போல் கண் கண்ட தெய்வம் உலதோ சகல கலாவல்லியே. தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் ஜாலியே. ரகசிய உண்மைகள் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கதையும் கானமும் நிகழ்ச்சியில கணேச பஞ்சரத்னத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். கேட்கலாமா? சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்த தைத்ய குஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரே பவக்ரமக்ஷரம். समस्तलोक शंकरं निरस्त दैत्य कुंजरं तरेदरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरं नमस्करोमि भास्वरं. ஆக இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் காப்பாற்றக்கூடியவரே, பெரிய பானை போன்ற வயிறு கொண்டவரே, முடிவில்லாதவரே, தன்னை வணங்குற எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடியவரே, பாரபட்சம் இல்லாதவரே, உங்களை நாங்க வணங்குறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன, பிள்ளையாருக்கு எப்பவுமே வயிறு பானை மாதிரி பெருசா இருக்கே, ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குதுங்க. ரொம்ப முன்ன காலத்துல யமனுக்கு அனலாசுரன் ஒரு மகன் பிறந்ததா சொல்றாங்க. யமன் வெப்பம் தாங்காம இருந்தபோது அவருடைய வேர்வை வெப்பத்திலிருந்து பிறந்தவனா இந்த அனலாசுரன். அதனால எப்பவுமே அவன் இருக்கிற இடம் ரொம்ப சூடா இருக்குமா. அதனால அனலாசுரன் கிட்ட யாருமே போகாம இருந்தாங்களாம். அவன் கூட பழக்கம் வச்சுக்க கூட யாருமே பயந்து போனாங்களாம். யமனுக்கு பிறந்த மகன் அசுரனா இருக்கானேன்னு உலகத்துல எல்லாருமே ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்தாங்களாம். அந்த அனலாசுரனுடைய மூர்க்க குணத்தினால எல்லாருக்கும் அவர் கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சாராம். கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கஷ்டம் பெருகி போக எல்லாரும் பூமாதேவி கிட்ட போய் கேட்க அவங்க எல்லாரும் விநாயகரை போய் வணங்கினாங்களாம். விநாயகர் இவ்வளவுதானே, நொடியில இந்த கஷ்டத்தை நான் தீர்த்துடுறேன் அப்படின்னு போய் அவரோட யுத்தம் செய்ய ஆரம்பிச்சாராம். யுத்தத்தின் போக்கு மாறி போக விநாயகர் பெருமானும் ரொம்பவும் ஈடுபாடோட யுத்தம் செய்ய ஆரம்பிக்க அவர் அந்த அனலாசுரனை அப்படியே எடுத்து முழுங்கிட்டதா சொல்றாங்க. அனலாசுரன் முக்தி அடைஞ்சிடுறான். ஆனா அவனுடைய அனல் தாங்காம பிள்ளையார் வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுறதாம். அவருக்கு எரிச்சல் அடங்க முடியாம வடிக்கிறதுன்னு சொல்ல ஆரம்பிக்க அங்க இருந்த சப்த முனிவர்களும் கங்கா ஜலத்தை கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்றாங்களாம். அப்பவும் அவரால அந்த எரிச்சலை தாங்க முடியல. இதுக்கு என்ன பலன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அங்க நம்ம 7 ரிஷிகளும் சேர்ந்து அருகம்புல்ல கொண்டு வந்து அவர் வயத்தை சுத்தி அடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அவர் தலையிலிருந்து கால் வரலும் அருகம்புல்லாலேயே மூடினாங்களாம். அருகம்புல்லுடைய குளுமப்பட்ட உடனே பிள்ளையாருக்கு வயத்துல இருந்த எரிச்சல் எல்லாம் போய் அவரும் சர்வ சாதாரணமா ஆரோக்கிட்டாராம். அட, இந்த அருகம்புல்லுக்கு இவ்வளவு மகிமையா அப்படின்னு கேட்கும் பொழுது முதல்ல உருவான உயிர் இந்த புல். அதனால இந்த புல் முழுக்க முழுக்க குளுமை கொண்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாராம். அன்னையிலிருந்து அவர் ரொம்பவும் ஆடம்பரமான எந்த பக்தியுமே விரும்புறது இல்லைங்க.
அருகம்புல்லு, எருக்கமாலை, அரளிப்பூன்னு எல்லாமே ரொம்ப எளிமையானது. சாணத்துல பிரிச்சாலும் நம்ம பிள்ளையார வணங்க முடியும், சந்தனத்திலையும் மஞ்சள்லையும் பிரிச்சாலும் நம்ம பிள்ளையார வணங்க முடியும்னு அவர் எல்லாருக்கும் அருள்பாலிக்க கூடியவரா இருக்கார். அப்படி அனலாசுரனா அருகம்புல்லாலேயே சரி பண்ணின அந்த பிள்ளையார வணங்கி நம்ம அடுத்ததா ஒரு பாமாலை சாத்த போறோம். கேட்கலாமா? கேட்கலாமே. அடியில் இருக்கும் பிள்ளையாரு, அவர் ஆணை முகம் கொண்டவர் பாரு பாரு. அரச மரத்து அடியில் இருக்கும் பிள்ளையாரு, அவர் ஆணை முகம் கொண்டவர் பாரு பாரு. அந்த ஆதிசிவன் மகனான பிள்ளையாரு, இந்த அண்டமெல்லாம் அவர் பெருமை கூறு கூறு. அந்த ஆதிசிவன் மகனான பிள்ளையாரு, இந்த அண்டமெல்லாம் அவர் பெருமை கூறு கூறு. அரச மரத்து அடியில் இருக்கும் பிள்ளையாரு, அவர் ஆணை முகம் கொண்டவர் பாரு பாரு. முக்கடியின் சுவை போல முத்தமிழில் பாட்டெடுத்து மனம் போல நீயும் பாட மகிழ்ந்திடுவாரு. முக்கடியின் சுவை போல முத்தமிழில் பாட்டெடுத்து மனம் போல நீயும் பாட மகிழ்ந்திடுவாரு. அருகம்புல்ல மாலையாக்கி அன்போடு வணங்கினார், கேட்டவரும் அள்ளி அள்ளி தந்திடுவாரு. அருகம்புல்ல மாலையாக்கி அன்போடு வணங்கினார், கேட்டவரும் அள்ளி அள்ளி தந்திடுவாரு. அரச மரத்து அடியில் இருக்கும் பிள்ளையாரு, அவர் ஆணை முகம் கொண்டவர் பாரு பாரு. அரச மரத்து அடியில் இருக்கும் பிள்ளையாரு, அவர் ஆணை முகம் கொண்டவர் பாரு பாரு. மறுபடியும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன்.